ஹாய், இன்னைக்கு நாம் வந்துட்டு 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 தேர்வு எண் 3 தான் பார்க்க போகிறோம். ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார்? உடல் நோய்க்கு டேஸ் தேவை, மனிதன் எப்போதும் உண்மையை டேஸ், ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? உலகிலேயே முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு? கனவு காணுங்கள் என்ற பொன்மொழிக்கு சொந்தக்காரர் யார்? ராமன் விளைவு கண்டுபிடித்தவர் யார்? தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் பாடலின் ஆசிரியர் யார்? நுட்பமாக சிந்தித்து அறிவது எது? எந்த பல்கலைக்கழகத்தில் இருந்தது போல 100 வருடங்களுக்கு பிறகு கல்வி முறை வலுவானதாக இருக்கும் என்று அப்துல் கலாம் அவர்கள் கூறுகிறார். எந்த ஆண்டு ராமன் அவர்கள் இங்கிலாந்துக்கு கப்பல் பயணம் மேற்கொண்டார்? எதிர்ச்சொல் எளிது, நீக்குதல், பிரித்தெழுதுக, ஆழ்கடல், விண்வெளி, நின்றிருந்த, அவ்வுருவம், சேர்த்தெழுதுக, மருத்துவம் கூட்டல் துறை, செயல் கூட்டல் இலக்க, நீளம் கூட்டல் வான், இல்லாது கூட்டல் இயங்கும். தேசிய அறிவியல் நாள் எப்பொழுது? அறிவியல் சிந்தனை ஒரு ஆய்வில் மூழ்கி என்னும் பாடலின் ஆசிரியர். அறிவியல் சிந்தனை ஒரு ஆய்வில் மூழ்கி என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? சொல்லும் பொருளும் இயன்றவரை மருந்து, ஒருமித்து முடிந்தவரை, ஔடதம்னா ஒன்றுபட்டு. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் மேட்ச் பண்ணும் நீங்கள் சொல்லும் பொருளில். கலைச்சொல் சேட்டலைட், சூப்பர் கம்ப்யூட்டர், இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் டேஸ் என்பர். மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் டேஸில் வராது. ஆயுத எழுத்து சொல்லின் டேஸில் வராது. இதுக்கான ஃபுல் பிடிஎஃப்மே வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க. நாளைக்கு வந்துட்டு இயல் 4க்கான தேர்வு இருக்குது. நான் அந்த நோட்ஸையும் நான் வந்துட்டு பின் பண்ணி விடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.